பிரைஸ் லார்ட். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மனமகிழ்ச்சி. இன்றைக்கு நாம் தேவன் நமக்கு தரக்கூடிய பாவ மன்னிப்பை குறித்து நாம் இந்த செய்தியில் பார்க்க போகிறோம். பாவ மன்னிப்பு தானே சொல்லி லேசாக எடுக்க வேண்டாம். இது ஒரு சில பேருக்கு ஆச்சரியமாகவும் ஏன் அதிர்ச்சியாகவும் கூட இருக்க போகிறது. நம்புங்கள், தேவன் கொடுக்கக்கூடிய பாவ மன்னிப்பு அவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுத்தின அன்பை காட்டுகிறது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பாவ மன்னிப்பு அவருடைய கிருபையை காட்டுகிறது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பாவ மன்னிப்பு நாம் தொடர்ந்து பாவத்தில் வாழ்வதற்கான நுழைவுச்சீட்டு அல்ல. அது ஆண்டவர் எந்த பாவம் செய்தாலும் நம்மை மன்னித்து விடுகிறார் என்று சொல்லி நாம் அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு பாவம் செய்கிறதற்காக இந்த செய்தி கிடையாது. மாறாக இப்பேற்பட்ட அன்பான தேவன் என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து என்னுடைய குற்ற மனப்பான்மையை நீக்கி போட்டு பாவத்தினால் வந்த அவமானத்தை நீக்கி போட்டு எனக்கு மன நிம்மதியையும் சமாதானத்தையும் பரிசுத்தத்தையும் நித்திய ஜீவனையும் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அன்பான தேவனுக்காக நான் பரிசுத்தமாக என் சரீரத்திலும் என் ஆத்மாவிலும் வாழ்வேன் என்று ஒரு முடிவு செய்து நல்லபடியாய் பரிசுத்தத்தில் முன்னேறுவதற்கான ஒரு செய்தி தான் இந்த செய்தி. சரி, நாம் உள்ளே கடந்து போவோம். ஒரு முறை பேதுரு தான் தாராளமாக பாவங்களை மன்னிக்கிறவர் என்று எண்ணி தன்னை இயேசு ஆண்டவர் பாராட்டி மெச்சிக்கொள்வார் என்று எண்ணி பாவ மன்னிப்பை குறித்து இயேசு ஆண்டவர்கிட்ட போய் பேசுகிறார். மத்தேயு 18:21 வாசிக்கிறோம். அவர் சொன்னார், அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். ஆக்சுவலாக இதே காரியத்தை நீங்கள் லூக்கா 17:4 வாசிக்கிறோம். அதன் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஒரு நபரை மன்னிக்கலாம், அதுதான் இங்கே விஷயம். அப்போ பேதுரு சொல்கிறாரு, என் சகோதரன் எனக்கு விரோதமாக பாவம் செய்தால் ஒரு நாளில் நான் 7 தரம் மன்னிக்கலாமா அப்படின்னு சொல்லி அவர் நினைத்திருப்பார். ஒருவேளை ஆண்டவர் இயேசு தன்னை பாராட்டுவார், ஓ பேதுரு, என்ன நீ எவ்வளவு தாராளமாக இருக்கிற, ஒரே நாளில் 7 முறை மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கிற அப்படின்னு சொல்லி. ஆனால் இயேசு ஆண்டவர் என்ன செய்தார்? அதிர்ச்சியை கொடுத்தாரு பேதுருக்கு. என்ன சொன்னாருனாக்கா 22 வாசிக்கிறோம். அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரம் அல்ல, 770 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். 7 × 70 490 முறை ஒரு நாளைக்கு மன்னிக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். நீங்கள் பாருங்கள், அது மாதிரி எந்த மனுஷனும் ஒரே நாளில் 490 முறை பாவம் செய்யவே முடியாது. அப்படி என்றால் இயேசு என்ன சொல்ல வருகிறார்? கணக்கே கிடையாது. ஒரு நாளில் எத்தனை முறை உன் சகோதரன் உனக்கு விரோதமாக பாவம் செய்தாலும் அத்தனை முறையும் நீ மன்னிக்க வேண்டும் என்று பேதுருக்கு சொன்னார். பேதுரு இதை கேட்கும் போது ஒருவேளை அதிர்ச்சியில் உறைந்து போயிருப்பார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நான் இப்போ தேவன் கொடுக்கக்கூடிய பாவ மன்னிப்பை குறித்து உங்களுக்கு சொல்ல நீங்களும் கூட அதிர்ச்சியில் உறைந்து போகிறீர்கள். பாருங்க, நல்லா ஒரு மனுஷன் சக மனுஷனை எப்படி மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் பேதுருக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரே நாளில் 490 முறை ஒரு நபர் தவறு செய்தா கூட அவனை தொடர்ந்து நீ மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும், கணக்கே கிடையாதுன்னு சொன்னவர். மனுஷனை இவ்விதமாக மன்னிக்க வேண்டும் கணக்கே இல்லாமன்னு சொன்னவர் நமக்கு நம்முடைய பாவங்களை எந்த அளவிற்கு மன்னிப்பார் என்பதை நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது, அதை ஜீர்ணிக்கவும் முடியாது. அதை குறித்து நாம் எபிரேயர் 9:12 10:14 வாசிக்கிறோம். நான் அந்த வசனங்களை வாசிக்கிறேன், தயவு செய்து கூர்ந்து கவனியுங்கள். வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினால அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். 10:14 சொல்லுகிறது, ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார். ஒரு சில வார்த்தைகளை நீங்க கூர்ந்து கவனிங்க. ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஒரே பலியினாலே என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தியிருக்கிறார். ஒரே தரம், ஒரே பலி, நித்திய மீட்பு, என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தியிருக்கிறார். இந்த வார்த்தைகளை நீங்க கவனிக்க வேண்டும். இங்க நித்திய மீட்பு என்பது ஆங்கில வேதாகமத்தில் இட்டர்னல் ரிடெம்ஷன் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இட்டர்னல், நித்தியம் என்கிற வார்த்தைக்கு முக்காலமும் அதுல அடங்கும்.
கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் 3 காலங்களையும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் நித்தியம் என்பது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக எப்படிப்பட்ட பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார் என்றால் வேதம் சொல்லுகிறது, ஒரே தரம் ஒரே பலியினாலே சிலுவையில நமக்கு நித்திய மீட்பை, அதாவது நம்முடைய முக்கால பாவங்களையும் அவர் மன்னித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கடந்த காலம், நிகழ்காலம், ஏன் நாம் எதிர்காலத்தில் செய்யக்கூடிய பாவங்களை நமக்கு மன்னித்து என்றென்றைக்கும் நம்மை பூர்ணப்படுத்திருக்கிறார். உங்களால் இதை கேட்கும் போது ஜீர்ணிக்க முடியல. அதை தான் நான் முன்னாடியே சொன்னேன். நீங்கள் அதிர்ச்சியில் உறைந்து போவீர்கள், தேவன் கொடுக்கக்கூடிய பாவ மன்னிப்பை நீங்கள் அறிந்து கொண்டால். ஆனால் இதுதான் உண்மை, சத்தியம். ஒரு சில பேர் நினைக்கிறாங்க, நாம என்றைக்கு இயேசு ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தோமோ, அந்நாள் வரையிலும் தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, பின்பு நாம தான் பரிசுத்தமாக வாழ்ந்து பரலோகத்திற்குள்ளே நுழைய வேண்டும் என்று. அது மிகவும் தவறான ஒரு காரியம். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தால் ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்க நிச்சயமா பரலோகராஜ்யம் போகவே முடியாது, நரகத்துக்கு தான் போக முடியும். காரணம், ரிப்பீட்டடா வேதம் ஒரு காரியத்தை வலியுறுத்துகிறது, எச்சரிக்கிறது. நாம் சுயநீதியினாலே தேவன் எதிர்பார்க்கக்கூடிய பரிசுத்தத்தை அடையவே முடியாது ஒரு நாளும். நாம் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே, அதாவது கட்டளைகளை கடைபிடிக்கிறதுனாலே நாம் தேவனுக்கு முன்பதாக ஒரு நாளும் நீதிமான்களாக மாற முடியாது. நாம் இயேசுவை விசுவாசிக்கின்ற விசுவாசத்தினாலே, இலவசமான கிருபையினாலே தான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். நம்முடைய சுயநீதியினாலே நாம் ஒரு நாளும் பரிசுத்தமாக வாழ்ந்து பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கவே முடியாது. அநேக வசனங்களை நான் உங்களுக்கு உதாரணமாக காண்பிப்பேன். ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ரோமர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், ரோமர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவன் ஏன் இப்படிப்பட்ட ஒரு பாவ மன்னிப்பை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார்? முக்கால பாவங்களையும், ஏன் எதிர்காலத்தில் அவன் செய்யக்கூடிய பாவங்களையும் கூட மன்னித்திருக்கிறார். காரணம், அவருக்கு நன்றாகவே தெரியும், மனுஷ ஒரு பலவீன, அவன் எப்படி இருந்தாலும் பாவத்துல தடிக்கு விழுவான். ஆகவேதான் அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார். இது மனுஷனால கூடாத காரியம், நான் தான் என் பிள்ளைகளை மீட்க வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கமே நம்மால முடியாது என்கிற ஒரே காரணத்தினால தான். ஒரு மனுஷன் என்னதான் பரிசுத்தமா வாழ்ந்தாலும் எங்கேயாவது தடிக்கு விழுவான். ஒரு மனுஷன் எல்லா கட்டளைகளையும் கடைபிடித்தாலும் கூட ஒரு கட்டளையை அவன் எங்கேயாவது எப்போதாவது மீறி விட்டால் பின்பு எல்லா கட்டளைகளையும் மீறின குற்றத்திற்கு ஆளாவான். பிரியமானவர்களே, இதை நான் சொல்லவில்லை. யாக்கோபுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஒரு காரணத்திற்காக தான் நம்முடைய நீதி எல்லாம் அவருக்கு முன்பதாக அழுக்கு கந்தைகளாக இருக்கிறது. நாம் ஒரு நாளும் அவர் எதிர்பார்க்கின்ற பரிசுத்தத்தை அடைய முடியாது. அதை அடைய வேண்டும் என்றால் இயேசுவுடைய இரத்தத்தினால் மாத்திரம் தான் அடைய முடியும். இயேசுவை விசுவாசிக்கின்ற விசுவாசத்தினால தான் அடைய முடியும். அவர் கொடுக்கக்கூடிய பாவ மன்னிப்பினால தான் அடைய முடியும் என்பதற்காகவே நம்முடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் அவர் மன்னித்திருக்கிறார். இயேசு இந்த பாவத்தை ஒரே தரம் ஒரே பலியினாலே அவர் நமக்கு இந்த மீட்பை கொடுத்திருக்கிறார் என்பதுதான் இதுல ஆச்சரியமான விஷயம். பாருங்க, நம்ம ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் போதெல்லாம் மறுபடியும் இயேசு ஆண்டவர் போய் சிலுவையில ஏற மாட்டார். புரியுதுங்களா? அதே வேளையில மனுஷன் எப்படி இருந்தாலும் பாவத்துல தடிக்கு விழுவான் என்று அவர் ஏற்கனவே அறிந்தபடியினால நான் மறுபடியும் சிலுவையில போக முடியாது, சிலுவையை ஏற்க முடியாது என்கிற ஒரே காரணத்தினால்தான் அவர் ஒரே தரம் ஒரே பலியினாலே என்றென்றைக்கும் நம்மை பூர்ணப்படுத்தி நித்திய மீட்பை கொடுத்திருக்கார். வருங்கால பாவங்களை மன்னித்திருக்கிறார். நீங்க கவனிச்சீங்கன்னாக்கா, இயேசு ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவையில நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். அப்போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் எதிர்காலத்துல தான் இருந்தது. அவர் ஒரே தரம் ஒரே பலியினாலே நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். இந்த சத்தியத்தை இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் ஒரு சில உதாரணங்களை பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலிருந்து உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இது மிகவும் சுவாரஸ்யமாகவும் கூட இருக்க போகிறது. யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அங்க நீங்க வாசிங்கனாக்கா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வசனங்களை எல்லாம், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே தண்ணீர் தாகத்தினாலே அவர்கள் தவிக்கிறார்கள். அப்போது தேவன் மோசேயின் இடத்துல சொல்றாரு, உன்னுடைய கோலை எடுத்துக்கொண்டு நான் குறிப்பிடுகின்ற அந்த ஒரு குறிப்பிட்ட கண்மலையின் இடத்துல போ, அந்த கண்மலையின் மேல நான் நிற்பேன், நீ போய் அந்த கண்மலை அடி, அப்போ அந்த கண்மலை உனக்கு தண்ணீர் கொடுக்கும், உன் ஜனத்திற்கு தண்ணீர் கொடுக்கும் என்று. மோசே அதே போல தன்னுடைய கோலை எடுத்துன்னு போனாரு.
அந்த கண்மலையை ஓங்கி அடிச்சாரு, தண்ணி வந்தது, எல்லோரும் குடித்தார்கள், தாகம் தீர்க்கப்பட்டது. இது முதல் சம்பவம். இதே போல ஒரு சம்பவம், இரண்டாவது சம்பவம் என்னாகமும் 20ஆம் அதிகாரம் 8-12 வரையிலான வசனங்களை நாம வாசிக்கிறோம். இது இரண்டாவது சம்பவம். அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீர் தாகத்தினால அவர்கள் தவிக்கிறார்கள். மீண்டுமாக தேவன் மோசனிடத்துல சொல்றாரு, உன்னை கோலை எடுத்துக்கிட்டு நான் சொல்ற கண்மலையின் இடத்துல போ. ஆனா இந்த முறை கண்மலையை நீ அடிக்க கூடாது, கண்மலையின் இடத்துல நீ பேசு, அது தண்ணி கொடுக்கும் சொல்லி. ஆனா பழக்க தோஷமோ ஞாபக மறதியோ அல்லது அந்த ஜனத்தின் மீது இருந்த வெறுப்போ அவர் என்ன செய்தார்னாக்கா கோபத்துல அந்த கண்மலையை ஓங்கி அடித்து விட்டார். ஆனாலும் தண்ணீர் வந்தது, அது தேவனுடைய கிருபை. ஆனால் தேவனுடைய கோபம் மோசேயின் மீது திரும்பியது. அவர் மோசேயின் இடத்துல சொன்னாரு, என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியில, என்னுடைய வார்த்தையை நீ விசுவாசிக்கல. பேசினாலே தண்ணி வரும்னு நான் சொன்னேன், ஆனா நீ அதை விசுவாசிக்கல, நீ அந்த கண்மலையை அடித்து விட்டாய். இந்த ஒரு காரணத்திற்காக நீ கானான் தேசத்திற்குள்ள பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நமக்கெல்லாம் தூக்கி வாரி போடும் இதெல்லாம் படிக்கும் போது. என்னடா எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இந்த லட்சக்கணக்கான ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்து அவர்களை வழிநடத்த வந்த ஒரு மாபெரும் மனுஷனை ஒரு சின்ன காரியத்துக்காக என்ன பெருசா செஞ்சிட்டாரு? ஏற்கனவே அந்த கண்மலை அடிச்சதுனால தண்ணி வந்தது. ஸோ அதே மாதிரி இந்த கண்மலையும் போட்டு அடிச்சிட்டாரு. இந்த ஒரு காரணத்துக்காகவா அவர் கானான் தேசத்துக்கு போக முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு? என்ன அப்படி பெரிய தவறு பண்ணிட்டாருன்னு நாம நினைக்கலாம். ஆமாங்க, அது பெரிய தவறு தான். 1 கொரிந்தியர் 10:4 சொல்லுகிறது, அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்த கண்மலை கிறிஸ்து. அந்த கண்மலை இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில ஒரு முறைதான் அடிக்கப்படுவார், அவர் 2ஆம் முறை அடிக்கப்பட மாட்டார். அப்படி அவரை மறுபடியும் சிலுவையில் அறைய வேண்டும் என்றால் அது அவரை அவமானப்படுத்துகிறதற்கு சமம். தேவன் ஒருபோதும் அதை அனுமதிக்க மாட்டார். அதை தான் நாம எபிரேயர் 9, 12, 10, 14 வாசித்தோம். ஒரே தரம், ஒரே பலி, ஒரு முறை சிலுவையில பலியாகி நமக்கு நித்திய மீட்பை, எல்லா பாவங்களையும் நமக்கு மன்னித்து நம்மை சொந்த பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நீங்களும் கூட ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் போதெல்லாம் நீங்கள் மனம் துவண்டு போய், ஐயோ நான் ஒருவேளை ஆத்தும ரட்சிப்பை இழந்து விட்டு இருப்பேனோ. பழைய ஏற்பாட்டில் தாவீது சொன்னது போல பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு எடுபட்டு இருப்பாரோ என்று கலங்க வேண்டாம். நாம் புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம். அவர் இந்த உலகத்தின் முடிவு பறிந்து சகல நாட்களில் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்திருக்கிறார். தேவன் நம்மை இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் மூடப்பட்ட பிள்ளைகளாக, பரிசுத்தவான்களாக பார்க்கிறார். நம்முடைய ஆவி, ரட்சிக்கப்பட்ட ஆவி பூர்ணப்பட்டிருக்கிறது பரிசுத்தத்தில். நாம பாவத்தில் போராடுகிறதெல்லாம் நம்முடைய சரீரத்திலும் ஆத்மாவிலும் தான். நாம ஒரு முறை ரட்சிக்கப்பட்டிருந்தால் நம்முடைய முக்கால பாவங்களும் நமக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது. பின்பு நாம என்ன செய்ய வேண்டும்? ஐயோ ஆண்டவரே, எனக்கு தகுதி இல்லை உங்களிடத்துல ஜெபிக்கிறதுக்கு, நான் ஒரு பாவி, நான் எப்படி சுகத்தை பெறுவேன், நான் எப்படி நன்மைகளை உம்மிடத்துல இருந்து பெறுவேன்னு சொல்லி புலம்பி தவிக்காம, மாறாக உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவரே, நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற நீர் என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்திருக்கிறேன், உம்முடைய கிருபையினால நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், இப்போது என் தேவைகளை சந்திங்கப்பா, நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சுகம் அடைந்திருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசு நிறைவாக்க போகிறார், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறார், என்னுடைய வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிக்க போகிறார், என் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க போகிறார் என்று சொல்லி நன்மையான காரியங்களை விசுவாச அறிக்கை செய்யுங்கள், பேசுங்கள். இததான் தேவன் மோசேக்கு சுட்டி காண்பித்தாரு. கண்மலையை ஒரு முறை அடிச்சுட்டு 2வது முறை அடிக்காது, கண்மலையின் இடத்துல பேசு, பேசினால அற்புதம் நடக்கும். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஒரு தரம் சிலுவையில் பலியாகி இருக்கிறார். அந்த இரத்தத்தினால நீங்க மீட்கப்பட்டிருந்தா 2வது முறை மறுபடியும் அவர் உங்களுக்காக சிலுவையில் ஏறுவார்னு நினைக்காதீங்க. 2வது முறை நீங்க விசுவாசமான காரியங்களை அறிக்கை செய்யுங்கள், கண்மலையின் இடத்துல பேசுங்க. இயேசுவின் நாமத்துல நீங்கள் நல்ல காரியங்களை அறிக்கை செய்யும் போது தேவன் அந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். நாம ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. தகப்பனே, இப்போதும் ஆண்டவரே அப்பா, யாரெல்லாம் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டு முதன் முறையாக உம்மை ஏற்றுக்கொள்கிறார்களோ சொந்த இரட்சகராக, அவருடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கும்படியாய், அவளுக்கு சமாதானத்தையும் பரிசுத்தத்தையும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அதே வேளையில் ரட்சிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா குற்ற மனப்பான்மையை எடுத்து போட்டு அவர்கள் ஆண்டவர் அப்பா எல்லா ஆசீர்வாதத்தினாலும் நிரம்பும்படியாய், எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.
இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறேன். இப்போது ஒவ்வொரு வியாதிப்பட்ட சரீரத்திலும் சுகம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். சமாதானத்தை ஒவ்வொரு குடும்பமும் தனிப்பட்ட நபர்களும் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். இழந்ததை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். விடுதலையை பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தில். எல்லா மன அழுத்தத்திலிருந்து, பிசாசின் பிடி வல்லமையிலிருந்து விடுதலை அடையும்படியாய் பேசுகிறேன் ஆண்டவரே. இப்போதே அப்பா, நீர் அவர்களுக்கு கொடுத்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all. கிறிஸ்து ஆறுதலின் தேவன் ஊழியங்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இயேசுவினுடைய நற்செய்தியை அநேகருக்கு அறிவிக்கும் பணியில் இருந்து வருகிறது. நீங்களும் எங்கள் மாதாந்திர கூட்டங்களுக்கு வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கின்றோம். ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஆறுதலையும் ஆத்ம ரட்சிப்பையும் அநேகருக்கு பகிர்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.